ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அனநிதி ஃபேமிலி. சிக்கன் நக்கட்ஸ்னால் யாருக்கு தாங்க பிடிக்காது? வெளியே முறுமுறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக சூப்பரான இந்த நக்கட்ஸை அதிக விலை கொடுத்து கடையில் வாங்காமல் ஈஸியான இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம ஈஸியாகவே வீட்டிலேயே செஞ்சிடலாம். அது எப்படி சொல்லணுன்ற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 100 கிராம் அளவு சிக்கன் இருந்தாலே போதுங்க. சிக்கன் நக்கட்ஸ் ரொம்பவே சூப்பராக வீட்டிலேயே செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியான இன்க்ரீடியன்ஸ் தான். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். 5 வெள்ளைப்பூண்டு சேர்த்துக்கலாங்க. 2 துண்டு அளவு சின்ன துண்டாக தான் இஞ்சி சேர்த்துக்கிறேன். இஞ்சி நம்ம அதிகமாக போட்டோம் அப்படின்னா கசப்பாக இருக்கிற மாதிரி தெரியும். அதனால் 2 சின்ன துண்டு மட்டும் இஞ்சி போட்டுக்கிறேன். இப்போ போன்லெஸ்ஸாக ஒரு 100 கிராம் அளவு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது கூடயே சேர்த்துக்கலாம். நல்லா போன்லெஸ்ஸாக எடுத்துக்கோங்க. நீங்கள் போனோடு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நக்கட் சாப்பிடையில் அது வந்து டிஸ்டர்ப் பண்ணும். அதனால் போன்லெஸ்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இது கூடயே பெப்பர் பவுடர் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் இப்போ 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் இருந்துச்சுன்னா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்களோட காரத்தோட அளவு பொறுத்து நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப ஸ்பைஸியாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். ஜீனி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க. இது எல்லாம் தான் மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ். ஃபைனலாக நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் சோயா சாஸ் இருக்குல்ல, 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க. இது நல்ல ஒரு கடையில் வாங்குகிற டேஸ்ட்டை கொடுக்கும் நம்மளோட நக்கட்ஸ்க்கு. இது எல்லாத்தையும் இந்த மாதிரி பதத்தில் அரைச்சிக்க போகிறோம். பாருங்கள், ரொம்பவும் நைஸாக அரைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும். சிக்கனை வேக வச்சு தான் நம்ம நக்கட்ஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லைங்க. நம்ம டைரெக்டாகவே சிக்கனை வந்து அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம இது கூட ப்ரெட்டு துண்டு ஒரு 4 கிட்ட சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் வந்து இந்த சிக்கனில் உள்ள தண்ணியை அப்சர்வ் பண்ணிக்கும். நம்மளுக்கு நல்லா சாஃப்டாகவும் கிடைக்கும், டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்குங்க. இப்போ ரெடியாக இருக்கிற இந்த சிக்கனில் 4 பீசஸ் மட்டும் ப்ரெட்டை வந்து இது கூடயே சேர்த்துட்டு நம்ம அரைச்சி கொடுங்க. மெயினாக வந்து இந்த சிக்கனில் உள்ள தண்ணியை அப்சர்வ் பண்ணுறதுக்கு தான் நம்ம ப்ரெட்டு சேர்க்குறோம். ப்ரெட்டை வந்து நம்ம ரொம்ப ஓவராக சேர்த்துட்டாலும் ரொம்ப ஹார்டாயிரும். அதனால் வந்து 4 ப்ரெட்டு ஸ்லைஸ் போட்டாலே போதுங்க. இது நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ப்ரெட்டோட அளவும் அதிகமாகிடக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சிக்கனோட அளவும் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரெட்டை போட்டுக்கோங்க. இப்போ மீதி இருக்கிற ப்ரெட்டை எல்லாத்தையுமே வந்து நான் ப்ரெட் க்ரம்ஸாக மாற்றிக்க போகிறேன். இப்போ நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுருந்தோம்ல சிக்கனை, அந்த டோ வந்து நம்மளுக்கு வேணுன்ற ஷேப்பில் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். ரவுண்ட் ஷேப் வேணால் ரவுண்டு, ஓவல் ஷேப் வேணால் ஓவல் ஷேப்பு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷேப்பில் நம்ம திரட்டிக்கலாம். நான் இன்றைக்கி ஓவல் ஷேப்பில் தான் ரெடி பண்ண போகிறேன். இந்த மாதிரி லைட்டாக ஆயிலை அப்ளை பண்ணிக்கிட்டால் தான் கையில் ஒட்டாத மாதிரி இருக்குங்க. ஷேப்புமே ஈஸியாக கொடுக்க முடியும் ஆயில் அப்ளை பண்ணால் தான். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ப்ரெட் க்ரம்ஸில் இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுவே போதும். இந்த கோட்டிங்கே வந்து நல்ல ஒரு கிறிஸ்பினஸாக இருக்குங்க நம்மளோட நக்கட்ஸ்க்கு. உங்களுக்கு இன்னொரு கோட்டிங் வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா முட்டையை நல்லா பீட் பண்ணிவிட்டு அல்லது மைதா மாவை நல்லா தண்ணியில் கரைச்சி வச்சுட்டு அதில் டிப் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்தாலும் நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்கும். ஆனால் இந்த கிறிஸ்பினஸே இதுக்கு போதுமானது தான். நம்ம அனநிதி ஃபேமிலி சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் பட்டன் வரும், அதையும் தட்டிட்டு அதில் ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஈஸியாக அடுத்தடுத்து என்னோடய வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. நான் எடுத்த 100 கிராம் சிக்கனுக்கு ஒரு 15 பீசஸ் கிட்ட நக்கட்ஸ் வந்துச்சு. இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நல்ல முறுன்னு இருக்குங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் வெளியே கருகிரும், உள்ளே வேகாத மாதிரி இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமையே மெயின்டைன் பண்ணி நீங்கள் பொரிச்சு எடுத்தாலே போதும். சூப்பரான நக்கட்ஸ் ரெடி ஆயிரும். பாருங்கள், இந்த மாதிரி கலர் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் உள்ள குட்டீஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். சவுண்டை பாருங்கள் எப்படி கேட்குதுன்னு.
இது மயோனஸ் கூட வச்சு சாப்பிடையில செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் இன்றைக்கி கார்லிக் மயோனஸ் வச்சு சாப்பிட்டு பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி சிம்பிளான ஸ்நாக்ஸை ஈவினிங் டயத்தில் உங்கள் கிட்ஸுக்கும் செஞ்சு கொடுத்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அனநதி ஃபேமிலி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.